Ahmedabad Air India A171, a flight from Ahmedabad to London, where almost 250 plus innocent lives have been lost in the air and on the land. Put together, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் நவ் there is something post this because black box have been found and the black box have been sent to the USA for investigation. ஒரு tentatively ஒரு 3 weeks 20 days அது எடுக்கும்னு சொல்லி they have come out with the reports that so the black box USA போயிடுச்சு. ஸோ அங்கே இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சு நமக்கு வாட் இஸ் வாட், ஏன்னா அது பப்ளிக்குக்கும் சேர்த்து தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ மீன்வாயில் நமக்கு முன்னாடி கிடைச்ச அந்த ஏர்லியர் வீடியோஸோட ஒரு சின்ன பையன், ஒரு டீனேஜர், ஒரு பையன் டெரஸில் அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பா வந்து அங்கே மெட்ரோ அந்த ஒர்க்ஸில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி அந்த ஒர்க்ஸில் இருக்கார். அப்பாவை பார்க்க வந்த ஒரு பையன், அவன் சிஸ்டரோட சின்ன பொண்ணு கூட ஒரு சிப்ளிங். ஸோ டெரஸில் போய் பார்த்தா ஃப்ளைட்ஸ்லாம் அங்கே பெருசாக தெரியும் அப்படின்னு அவங்க ஃபாதர் சொல்லியிருக்காரு. அப்போது டெரஸில் போய் ஃப்ளைட்ஸை ஜென்ரலாக ஒரு வியூ பண்ணலாம். நம்ம எல்லாருமே ஏர்போர்ட் போகும்போது இப்பயுமே ஒரு ஃப்ளைட் லோ லெவலில் பறந்துச்சுன்னா ரெகுலராக நின்று பார்த்துட்டு போவோம். அந்த ஹேபிட் எனக்குமே உண்டு. நம்ம இப்படி சிக்னலில் நிற்கும் போது இந்த ஆலந்தூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் ரொம்ப இட்ஸ் க்ளோஸ் டு த ஏர்போர்ட். அந்த சைடில் ஃபுல்லாகவே நம்ம பல்லாவரம் போகிற ஸ்ட்ரெச்சில் கூட ஜென்ரலி வி வில் சி ஆர் எனி பிளேஸ், எனி கண்ட்ரி, anywhere we will have that habit of looking at the flights which is flying very close above our head during the landing. அப்போ அந்த மாதிரி பையன் போய் நின்று பார்க்கும்போது இந்த ஃப்ளைட் அவனை தாண்டி போகுது, அப்படியே கீழே இறங்கி லோ லெவலில் கிராஷ் நடக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஃப்ளைட் இவ்வளோ பக்கமாக வருதுன்னு பார்த்த உடனே he got excited and started to shoot it. ஸோ அவன் ஷூட் பண்ணதில் ஒரிஜினல் சிசிடிவியோடதுல மட்டும் ஃபுட்டேஜ் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா இந்த உண்மை இன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். பட் திஸ் இன்னசென்ட் பாய் எடுத்த அந்த வீடியோ ஷூட்னால a biggest revelation is going to get outcome in the investigation. Many experts feel so because இந்த பையன் எடுத்த ஃபுட்டேஜில் ராட் அப்படின்னு இருக்கிற ஒரு பர்டிகுலர் டிவைஸ் கிளியராக வந்து இந்த பிளேன் வந்து த்ரஸ்ட் இல்லை, அந்த ஃப்ளாப் வந்து பைலட்ஸ் வந்து மெஸ்அப் பண்ணியிருக்கலாம். ஃப்ளாப்ஸ் வந்து ரன்னிங் ஸ்பீடில் இருக்கும்போது வந்து இட் ஷுட் பி இன் திஸ் பொசிஷன். அதுக்கப்புறம் வந்து அது டேக் ஆஃப் ஆகும்போது வேறு டைரக்ஷனில் வந்து அந்த ஃப்ளாப் வந்து பைலட்ஸ் ஆப்ரேட் பண்ண ஒரு இது பைலட்டோட மிஸ்டேக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா பைலட்ஸ் வந்து வி ஆர் லூசிங் த்ரஸ்ட்னு தான் வந்து அவங்களோட அந்த மேடேன்னு அவங்க சொன்ன விஷயங்கள் ஆரம்பித்து அந்த அலாரமில் எல்லாமே இருக்கிற விஷயங்கள் இந்த கிராஷ் ஆற அந்த ஃபியூ செகண்ட்ஸில் ரெக்கார்ட் ஆன விஷயங்கள் டு தி ஏர்போர்ட்டுக்கு வந்த அந்த கம்யூனிகேஷன் வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த பையன் எடுத்த வீடியோவில் அந்த ராட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் RAM ஏர் டர்பைன். ஸோ வாட் இஸ் திஸ் RAM ஏர் டர்பைன்? இது ஏன் அந்த ஃப்ளைட்டில் இந்த ஏர் இண்டியா A171 அகமதாபாத் அந்த கிராஷில் அந்த ஃப்ளைட் போய் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் அந்த ராட் கிளியராக விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த ராட் எதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ளைட்டில் அந்த ஏரோப்ளைனோட பெல்லியில் why this is come out and what is the necessity of it? Is this going to be the whistleblower? This has created a spark among the experts and answers to so many questions. இது பைலட்ஸோட மிஸ்டேக் இல்லைன்னு கிட்டத்தட்ட ரூல்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த ராட்ன்றது this RAM air turbine எப்போ வெளியில் வரும் அப்படின்னா only a time of crisis situations where the entire which is the dual engines are failed or the complete electric power within the aircraft has totally gone. So either அந்த dual enginesum மொத்தமாக போய் அந்த எலக்ட்ரிக் பவரும் டோட்டலாக ஒரு ஃப்ளைட்டில் போயிடுச்சுன்னா the flight is at a stake where nothing could be done. இது வந்து அந்த ஒரு ஹைட் ஆல்டிடியூடில் போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆல்டிடியூட்லேயே கொஞ்ச நேரம் மெயின்டைன் ஆகிருக்கும். தென் இட் வில் ஸ்டார்ட் டிக்ளைன் வித்தவுட் நோ என்ஜின் பவர் டு சஸ்டைன் தட் வெயிட். அப்போது இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு மட்டுமே இந்த ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து they have devised and installed in all the modern flights now for the simple reason
இந்த rat என்ன பண்ணுனா it is a turbine. This is something like in a simple terms சொன்னீங்கன்னா ஒரு miniature of a fan model னு வெச்சுக்கோங்க. அதாவது the windmill concept, நம்ம all these scientific things where the windmills can create electricity, power generation, the same concept of in the small turbine fan structure ல இருக்குது அந்த flight movementல இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ்ல வர அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் வந்து இந்த டர்பைனை ரன் பண்ண வைக்கும். இந்த டர்பைன் ரன் ஆச்சுன்னா that will create power, a certain amount of sustaining power only for the cockpit to operate for the pilots. அதாவது சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் in the cockpit, hydraulics, அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு நியர்பை ஏர்போர்ட்டுக்கோ இல்லை நியர்பை ரன்வேக்கோ இல்லை சேஃப் ஏதாவது ஒரு சேஃப் ஃப்ளாட் ரன்வேல அந்த பைலட் எப்படியாவது கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பேசிக் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி காக்பிட்டில் சில விஷயங்கள் இருக்கணும். எந்த பாத்வே, அந்த கியர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் ஆர் வாட் எவர் இஸ் தி அந்த ஆல் த ரீடிங்ஸ் அண்ட் ஆல் தி அக்யூட் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் த ஏர்போர்ட் டவர். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்து அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த rat ஓட ஃபங்க்ஷன்னால the basic power to the cockpit and for the pilots to operate this flight to safety கான ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த rat. ஸோ இந்த rat ஒழுங்கா டிப்ளாய் ஆகி ஒர்க் ஆயிடுச்சுனாலே மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஏன்னா ஒரே ஒரு என்ஜின் இருந்துச்சுன்னா கூட அந்த ஃப்ளைட்டை வந்து அவங்களால கொண்டு போய் நியர்பை இப்போ அகமதாபாத்தில் கிளம்புன ஃப்ளைட்டை அவங்களால கண்டிப்பாக கொண்டு போய் அட்லீஸ்ட் டெல்லி எங்கேயாவது கொண்டு போய் லேண்ட் பண்ணியிருக்க முடியும். அது ஒரு என்ஜினே போதும். ஸோ இந்த மாதிரி என்ஜினும் போய் எலக்ட்ரிக் பவரும் போகும்போது தான் இந்த rat வந்து டெம்பரரியாக ஒரு எலக்ட்ரிக் பவரை வந்து கிரியேட் பண்ணி அந்த பவரை வச்சு பைலட்ஸ் வந்து அந்த ஏர்கிராஃப்டை சேஃபாக வந்து தே கேன் கோ அண்ட் லேண்ட் இட் இன் அ நியர்பை பிளேஸ் வேர் தே ஃபீல் இட் இஸ் amicable ஃபார் த ஃப்ளைட் டு லேண்ட். ஸோ இந்த மாதிரி கிராஷ் ஆகி டேஞ்சர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போது நம்ம இந்த rat வந்து எதனால வந்து வெளியில் வந்தும் பைலட்ஸ்னால அதை வச்சு மேபி இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ 100 மீட்டர்ஸ் தான், 600 மீட்டர்ஸ் சம்திங் தான் டேக் ஆஃப் ஆனதுனால அதோட அந்த பவர் ஒர்க் பண்ணி அதை போய் லேண்ட் பண்ணுறதுக்கான இது கூட இல்லாமல் போயிருந்துக்கலாம். இது பிளாக் பாக்ஸ் வில் ரிவீல் த ட்ரூத். பட் இந்த rat வந்து ஒரு ஃப்ளைட்டில் ஜென்ரலாக வெளியில் வராது. அந்த பிளேனோட பெல்லியில் அந்த rat ஐடென்டிஃபை ஆயிடுச்சுனாலே அந்த ராட்டோட சவுண்டு தான் வந்து இன்ஃபேக்ட் அதில் ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் சர்வைவ் ஆயிருக்காரு. அப்போ அவர் சொன்னது என்னன்னா, லைட்ஸ் பிளிங்க் ஆகி எலக்ட்ரிக் பவர் போய் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட்ஸ் பிளிங்க் ஆச்சு பிஃபோர் த கிராஷ். ஸோ அதையுமே நாங்கள் பார்த்தோம். அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த rat வந்து அது அந்த டர்பைன் ஓடும் போது ஆகிற சவுண்டு தான் இவர் மோஸ்ட்லி கேட்டிருக்கணுன்றது தான் எக்ஸ்பர்ட்ஸோட ஃபீலிங். ஸோ தட் சவுண்ட் பிகாஸ் எல்லாருமே அது என்ஜின் சவுண்டுன்னு நினச்சாங்க அந்த வீடியோவில் கேப்சர் ஆனது. பட் they say it is the sound of that rat, the turbine which is running, அதோட ஸ்பின்னிங்கோட அந்த மெஷின் மெக்கானிசமோட அந்த வின் ஸ்பீடு தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இட் இஸ் ஷோயிங்ன்றது வந்து அந்த ஸ்பீடு வந்து வாட் தீஸ் பீப்புள் ஃபீல். ஸோ இப்போது இந்த rat எதனால வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சொன்ன மாதிரி என்ஜின் ஃபெயிலியர் வருது. அப்போது தோ ஏர் இண்டியா இஸ் தி பர்சன் who's running this flight அப்படின்னாலும் the manufacturer யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் போயிங். ஸோ இட் இஸ் போயிங் 171 தான். அப்போ இந்த போயிங்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் ப்ரவுட் ட்ரெடிஷ்னல் ஃபார்ச்சூன் வாட் எவர் யூ கால் இட், இட்ஸ் அ ப்ரைட் ஆஃப் யூஎஸ்ஏன்ற அளவுக்கு வந்து காலங்காலமாக ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங்கில் எந்த கண்ட்ரியுமே டாமினேட் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க தான் இன்னியுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50-60% ஆஃப் தி ஃப்ளைட்ஸ் ஃப்ளைங் இன் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. அப்போது இந்த கம்பெனி போயிங்ன்றது பார்த்தீங்கன்னா தே சே தட் இந்த போயிங்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த சோ மெனி விசில் ப்ளோவர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 90s வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தே வெண்ட் ஆன் அ மர்ஜர். அதுக்கப்புறம் வந்து டூ மச் ஆஃப் பிஸ்னஸ் மோடில் எல்லாரும் போனதுனால வந்து அவங்க வந்து அவங்களோட டெக்னிக்காலிட்டிஸ், அவங்களோட ஸ்பெஷாலிட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தே ஸ்டார்டட் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் தி பிஸ்னஸ் மோடுன்றனால தான் இந்த 90ஸ்க்கு அப்புறம் ஏகப்பட்ட பிளேன் கிராஷஸ் இந்த போயிங்னால நடந்திருக்கு. அப்போது போயிங்கோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ இந்த rat வந்து விசில் ப்ளோவராக வெளியில் கொண்டு வந்துருச்சு. ப்ளஸ்
விசில் ப்ளோயர் நான் சொல்லும்போது ஆல்ரெடி நிறைய பேர் இந்த போயிங் கம்பெனியை பற்றி, இன்ஃபேக்ட் நம்ம யூஎஸ் பிரசிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸோ ஏதோ இந்த நடக்குது, பிஸ்னஸ் ட்ரீட்னா எங்கிட்ட நீங்கள் போயிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுங்களேன்னு எல்லாத்தையும் ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இட் இஸ் அ ப்ரைட் ஆஃப் யூஎஸ்ஏன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனி இன் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங். அப்போது அந்த கம்பெனியில் பழைய மாதிரி இல்லைங்க, குவாலிட்டி எல்லாம் பயங்கரமாக மாறிடுச்சு. அவங்க வந்து லாட் ஆஃப் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி கூட வந்து தே வெண்ட் ஆன் அ கொலாபரேஷன். ஸோ அதனால் அவங்களோட ஃபுல் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோலில் அது இல்லை. அவங்களும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நிறைய பிளேன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பணுன்ற அந்த மோடில் தான் இருக்காங்க அட் அ மோர் ப்ராஃபிட்டபிள் லெவல்ஸ். ஸோ தே நாட் கான்சென்ட்ரேட்டிங் அந்த குவாலிட்டின்னு சொன்ன நிறைய பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய வெளியில் கொண்டு வந்தவங்க இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் அண்ட் மிஸ்டீரியஸ் டெத்தில் இது வராங்க. பட் அதை கேட்டதுக்கு இன்வெஸ்டிகேஷன் யூஎஸ்ஏல அதெல்லாம் இல்லைங்க, அவங்களாம் நேச்சுரல் டெத்து தான் இருக்காங்க. தட் இஸ் ஒன் சைட். நவ் கம்மிங் டு ஏர் இண்டியா, தோ தே ஆர் நாட் தி மேனுஃபேக்சரர், இந்த ஏர் இண்டியா அப்படின்றது டாட்டா அக்வயர் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு டாட்டா ப்ராடக்ட்டோ இல்லை அவங்களோட ஐடி ஃபார்ம்ஸோ எதுவும் நம்ம டாட்டாவில் வாங்கினாலும் ஆட்டோமொபைல்ஸ், அவங்களோட ஹெவி மோட்டர் வெஹிக்கிள்ஸ் எதையுமே நம்ம வந்து நம்பி இப்போ டாட்டாவோட ப்ராடக்ட்னா இட்ஸ் வேல்யூ ஃபார் மணிப்பா, 100% வேல்யூ ஃபார் சர்வீஸ் அண்ட் வேல்யூ ஃபார் மணினா இட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டாட்டா. அந்த அளவுக்கு நம்ம நம்பி வாங்கும்போது அவங்கனால ஒரு ஏர் இண்டியா, ஏன்னா ஏர் இண்டியா காலங்காலமாகவே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி. எப்பயுமே ஏர் இண்டியாவை வந்து ஒரு மற்ற காம்படிட்டர்ஸ் கூட வந்து ஈக்குவலைஸ் பண்ணி யாருமே புகழ்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஏர் இண்டியா ஓகே, இட் இஸ் மெயின்டைனிங் அட் அ மிடில் ஸ்டாண்டர்ட், த காஸ்ட் இஸ் ஆல்சோ மீடியம் அண்ட் அதர் திங்ஸ். பட் ஆஃப்டர் டாடா ஹஸ் அக்வயர்ட் இட், லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது. கண்டிப்பாக அவங்க குவாலிட்டியை வேறு லெவலில் கொண்டு வந்துருவாங்க இதுன்னு. பட் ஏர் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமே ஒரு 5 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு. இதே அகமதாபாத் டு லண்டன் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி கேன்சல் ஆயிருக்கு. ஆப்ரேஷனல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு 4 ஃப்ளைட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே, ஸோ இப்போ தோ தி ஏர்லைன் அத்தாரிட்டிஸ் ஹவ் கம் அப் வெரி ஸ்ட்ராங்லி, இத்தனை செக்லிஸ்ட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணால் தான் ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் ஃப்ளையே பண்ண முடியும், இல்லைனா யூ ஆர் நாட் அலவுட் அண்ட் எலிஜிபிள் டு டேக் ஆஃப் நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் சச் அ கம்பெனி லைக் ஏர் இண்டியா, போயிங் தப்பு பண்ணாலும் ஹவு கேன் யூ டூ அ மிஸ்டேக்? அப்போ நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் செக்ஸ் ஏன் நடக்கலை, என்ன, ஒய் தேர் ஹஸ் பீன் ஸோ மச் மிஸ்டேக்? அண்ட் ஆடிங் டு இட் தி சிஇஓ ஆஃப் டாட்டா இந்த ஏர்லைன்ஸ் இதுக்கெல்லாம் அப்புறம் கூட வந்து ஒரு பயங்கர ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, we are there with all the people deceased and other thing. அதை கூட there are a lot of comments and controversies. People didn't welcome it because they feel that these are all just a political stand, political talk, which we will not accept. You should have ensured that the basic, ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் காலங்காலமாக இருக்குது ஏர் இண்டியா மேலே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி. வை டென்ட் யூ டோன்ட் டூ அ தரோ செக்அப்? இப்போ செக்அப் ஒரு இன்வெஸ்டிகேஷன் செக்னு வைக்கும்போது உங்கள் ஃப்ளைட்ஸ் வந்து இத்தனை இப்போ கேன்சல் ஆகுது. அப்போது எவ்வளோ ரிஸ்கில் இத்தனை நாள் நீங்கள் பறந்துட்டு இருக்கீங்க. தோ திஸ் ஆக்சிடென்ட் இஸ் ஒன் சச் கைண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ். இந்த டேட்டே வந்து நமக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆன டேட் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு கருப்பு நாள் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஏன்னா ஒரு 250 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து போயிங்கும் சரி ஏர் இண்டியாவும் சரி, என்னதான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆல் தி அதர் கவர்மெண்ட் இதுவும் வந்தாலும், சி அதில் ஒரு லேடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஷீ இஸ் அ டாக்டர், ஹஸ்பண்ட் இஸ் செட்டில்டு இன் யூஎஸ்ஏ, 3 குழந்தைங்க 3 பேரும். அது இன்றைக்கும் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நினச்சா இவங்க 5 பேர் தான் நம்ம கண்ணு முன்னாடி ஃபஸ்ட்டு வருவாங்க. குழந்தைங்க 3 பேர் ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. மதர் அண்ட் ஃபாதர் இங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த மதர் அந்த டாக்டர் இந்த வீடியோவை எடுத்து செல்ஃபியில் அந்த வீடியோவை கேப்சர் பண்ணி ஹாப்பிலி they all wanted to go to a new land and start a new life. அவ்வளோ பேரும் இன்றைக்கி, அதாவது அந்த பிளாஸ்டில் வந்து நிறைய சில பேரோட பாடிஸ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். லுக் அட் த ஹாரிஃபைங் டெத் ஆஃப் தீஸ் பீப்புள். வாட் டிட் தே டூ டு டிசர்வ் சச் அ pathetic death? So whose negligence, whose mistake is this? அதே மாதிரி ஒரு பர்சன் லண்டன்லேருந்து அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் பாஸ்டவே 2 யங் சில்ட்ரன் இருக்காங்க, 2 daughters. அவங்க ஒய்ஃபுக்கு காரியம் பண்ணிவிட்டு அவர் திருப்பி போகும்போது அவரும் இந்த கிராஷில் இஸ் நோ மோர். இந்த ஹாரிஃபைங் டெத்தில் அந்த லிஸ்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸில் அவரும் ஒருத்தரப்போ இப்போ 2 பொன் குழந்தைங்களுமே வந்து அனாதை ஆகிட்டாங்க. தோ லண்டன் லாட் ஆஃப் contributions and other things are coming to sustain, but still
for no reasons these kids have become orphans. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவை அங்கே ஷாப் ஏதோ வச்சுருந்துருக்காங்க அந்த அகமதாபாத் ஏர்போர்ட் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல. அவன் கொஞ்சம் தள்ளி அந்த கடையில் பக்கத்தில் விளையாண்டுருக்கான். ஹீ இஸ் நவ் த மதர் இஸ் லாஸ்ட் ஹிஸ் டியர் சன். இந்த மாதிரி வயசானவங்க குழந்தைங்க ஃபுல் ஃபேமிலியே கான். இப்போ இந்த 3 குழந்தைங்க 2 பேர் நான் சொன்னேன், அவங்கெல்லாம் வந்து they all don't deserve to meet such a fate, but on the grounds of negligence of only certain people who didn't care about the quality, or they are answerable. If they have cared about the quality, then they should come out with an answer. Then why so many flights are getting cancelled? So இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக there should be a justice and more airline safety, ஏர்லைன் இன்சூரன்ஸ். அது இன்சூரன்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி அன்ஃபோர்சிங் சர்க்கம்ஸ்டான்ஸில் ஏதாவது நமக்கு நடந்துருச்சுன்னா நம்ம ஃபேமிலி இருக்கிற சர்வைவர்ஸ் கண்டிப்பாக இதனால் பாதிக்கப்படாமல் அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி நான் வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருப்பேன். அது டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கோ த்ரூ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் தட் குட் பி வெரி இம்பார்ட்டன்ட் டு சம்படி someday in the eventuality of some mishappening like this Ahmedabad Air India crash. So let's hope that justice will be coming out soon. Why this crash has happened, the investigation therinjadunale nariya ambiguity, all these questions will come to an end. So once again, our thoughts and prayers are with all the people who are deceased in this horrifying air crash, and let's hope that this is the last incident we are talking about such a fateful air crash or an accident. And in future, in all these quality checks, regulations எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்னாக் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா வேணா, ஒரு காருக்கு கூட இந்த காலத்தில் ஒரு டெக்னிக்கல் ஸ்னாக் இருந்தால் இம்மீடியட்டாக வந்து அந்த இஷ்யூ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வந்து ஏஐ டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் காமன். ஹை அண்ட் கார்ஸ்லாம் வந்து ஈஸிலி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது இந்த இன்ஜின்ன்றது அப்கமிங்காகவே டியூரிங் த சர்வீஸ் it will be revealed. அந்த அளவுக்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகும்போது இவ்வளோ பேர் லைஃபாக கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஏர்கிராஃப்ட் த மோஸ்ட் ஹையஸ்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து மோர் கேர் அண்ட் அட்டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ராஃபிட் மேக்கிங் மட்டும் பார்க்காம so many innocent lives gone is gone. This should be the last time such innocent lives are gone for a negligence of somebody in இருக்கணும். I'll meet you all friends in another important video. So we hope soon the truth will come out, and let's see, the rat is the whistleblower or the black box is going to be the one. I'll meet you all in that video once the black box findings has been revealed from the USA. Good luck friends. Take care.